ஆன்மீக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 2025 டிசம்பர் 19ஆம் தேதி நாளைக்கு பார்த்திங்களா அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அனுஷ்டிக்கப்படுதுங்க. இந்த நாளில் அனுமலை வழிபடுவதற்கும் வடைமாலை சாற்றுதல், வெண்ணெய் காப்பு, அலங்காரம் செய்கிறது, ராமநாம ஜெபம், அனுமன் சாலிசா மற்றும் ராமாயணம் படிக்கிறது, கோவில்களுக்கு போகிறது, தான தர்மங்கள் எல்லாமே செய்வது நாளைய நாளில் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த அனுமன் ஜெயந்தி வழிபாட்டோட சிறப்பு இது ஏன் இந்த அளவுக்கு சிறப்பாக இவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறாங்க, இதோட பின்னணிகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த அமாவாசை கூட இன்னும் இணைந்து வருவது இன்னும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதோட உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்த வாழ்வு கொடுக்கும் அனுமன் ஜெயந்தியை நம்ம எல்லோருமே வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்குங்க. அப்படிப்பட்ட அனுமன் ஜெயந்தி பார்த்திங்களா 19/12/2025 நாளை வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை, அனுமன் ஜெயந்தி இது மூன்றும் இணைந்து வருவது சிறப்பான ஒரு முன்னேற்றம், மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசையும் இணையும் இந்த நாளில் ஆஞ்சநேயரை மைந்தனாக அனுமன் அவதரித்தாருங்க. ஆஞ்சநேயரோட வாயில் நவகிரகங்கள் ஐக்கியமாகி இருப்பதாக ஐதீகம். ராமநாமம் ஒலிக்கும் இடம் எல்லாமே அனுமன் நிச்சயம் இருப்பார் அப்படிங்கிறது ஐதீகங்க. ராமாயணத்தில் ராமருக்கு அடுத்தபடியாக பக்தர்களால் கொண்டாடப்படும் கடவுள் யார் அப்படின்னா அனுமன் தாங்க. இவர் அஞ்சனை மைந்தன், வாயு புத்திரன், ராம பக்தன், தூதன், சிரஞ்சீவி, மாருதி, ஆஞ்சநேயர் என பல பெயர்களால் அழைக்கப்படுறாருங்க. இவர் சிவபெருமானின் ருத்ர வடிவமாக பார்க்கப்படுறாரு. மேலுமே இந்த ராமநாமத்தை சொல்கிறவங்களுக்கு உடனடியாக வந்து அருள் புரியும். அனுமனை வழிபட்டாலே வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புண்ணியமும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க. மார்கழி மாதம் அமாவாசையோடு வரும் மூலம் நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுது. அதன்படியுமே இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் 4ஆம் தேதி 19/12/2025 வெள்ளிக்கிழமையானது கொண்டாடப்பட இருக்குங்க. அன்றைய தினம் பக்தர்கள் பல பேருமே விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபடுவாங்க. சில பேர் பார்த்திங்களா வட மாநிலங்களில் சித்திரை மாதத்தில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுவதும் இருக்குது. ராமாயணத்தில் ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ராமராக அவதரித்தார். அவருக்கு உதவுவதற்காக தேவர்கள் பல பேருமே பல சக்திகளை கொடுத்து உதவுனாங்க. அதே சமயம் கிஷ்கிந்தை வனப்பகுதியில் கேசரி அப்படிங்கிற வானர அரசனும் அவரோட மனைவியான அஞ்சனை தேவியும் வாழ்ந்து வந்தாங்க. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதனால குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. அந்த வேலையில் பார்த்திங்களா ராமருக்கு உதவுவதற்காக சிவபெருமான் தன்னுடைய சக்தியை வாயு பகவான்கிட்ட கொடுத்து ஒரு பெண்ணிடம் சேர்க்கும்படி சொன்னாங்க. வாயு பகவான் ஈசனோட சக்தியை அஞ்சனை தேவியுடன் சேர்த்தாரு. இதன் மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை இணையும் இந்த நாளில் அஞ்சனை மைந்தனாக அனுமன் ஆனவர் அவதரித்தார். அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நம்ம குளித்துவிட்டு அனுமன் படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் போடுங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு ரொம்பவும் விருப்பமான உணவுகளை படைத்து நெய் விளக்கேற்றி வழிபடுங்க. அனுமனுக்குரிய பாடல்கள் ராமாயணத்தின் சுந்தரகாண்டம் போன்றவை எல்லாமே நீங்கள் படித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, எண்ணெய், செந்துரம் இது எல்லாமே நீங்கள் படைக்கிறது ரொம்ப சிறப்பு. மேலுமே வனவாசம் சென்ற ராமன் மனைவியை ராவணன் கவர்ந்து சென்றான். இதையடுத்து சீதையை மீட்கும் முயற்சியில் இருந்த ராமனுக்கு சிறந்த சேவகனாக இருந்தவர் அனுமன் தாங்க. ராமனுக்காக சீதைகிட்ட தூது சென்று அவர் கொடுத்த கணையாளியை கொடுத்து சீதையோட மரணத்தை தடுத்தார். மேலுமே சீதா தேவி கொடுத்து அனுப்பிய சுடாமணியை ராமரிடம் கொடுத்து இருவருமே சேர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அனுமன் தாங்க. இதனால தான் அனுமனை வழிபட்டாலே பிரிந்த தம்பதியினர் பார்த்திங்களா ஒன்று சேருவாங்க. மேலுமே கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படும், ஆனந்த வாழ்வானது அமையும் அப்படிங்கிறது நிச்சயங்க. முழு மனதோடு நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கு இருவருக்குமே சண்டை வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் நாளைக்கு சென்று வழிபடும் போது சிறப்பான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதிகளும் கூட நீங்கள் ஒன்று சேர அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் போய் அதை வேண்டுதல் மனதார நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே ஆஞ்சநேயரோட வாளில் நவகிரகங்கள் ஐக்கியமாகி இருப்பதாக ஐதீகம். நிறைய கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட வாளில் அந்த தொட்டு கும்பிடுவாங்க.
அதுதான் இதுக்கு ரீசன். எனவே அவரோட வாலில் பொட்டு வைத்து வழிபடலாம். இப்படி நீங்கள் வழிபடுறவங்களுக்கு நவகிரகங்களில் தோஷம் ஏற்படும் இல்லைங்களா, அது எல்லாமே நிச்சயமாக விலகுங்க. சிவபெருமான் ராமருக்கு உதவி செய்வதற்காக ஆஞ்சநேயராக அவதரித்தாருங்க. இதனால் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே நிச்சயமாக சிவனையும் பெருமாளையும் வழிபட்ட பலனானது கிடைத்துவிடும் நமக்கு. ஆஞ்சநேயர் ஜெயந்தி இன்னைக்கு ஆஞ்சநேயரை நம்ம முழு மனதோடு வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியம் எல்லாமே அப்படியே நடக்கும். குடும்பத்தில் துன்பமே விலகும், சகல மங்களங்களுமே வந்து சேர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு உகந்த நாள் தாங்க இந்த அமாவாசை அண்டு ஆஞ்சநேயர் சேர்ந்து இணைந்து வரும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் தாங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்க அனுமன் அருள் நிச்சயமாக உங்களுக்கு வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் பயம், கடன், எதிரி தொல்லை, பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமாக இது உதவிகரமாக இருக்குங்க. ஆஞ்சநேயர் ஜெயந்தியோட மகத்துவம், வீரம், பக்தி, தைரியம், புக்தி இது எல்லாத்தையுமே அனைத்தின் உருவமாக இருப்பவர் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர். ராம பக்தியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஹனுமன் கலியுகத்தில் உடனடி பலன் தரும் தெய்வமாக போற்றப்படுபவர் இவர் அப்படின்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாத அமாவாசை நாளில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருவது இன்னும் சிறப்பான விஷயம்னு சொல்லலாங்க. மேலுமே ஆஞ்சநேயர் ஜெயந்தி மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாள் பயம், கடன், எதிரி தொல்லை, மன அழுத்தம் போன்றவற்றிலிருந்து விடுபடவும் உகந்த நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுதுங்க. மேலுமே இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபட்டீங்க அப்படின்னா நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் காரணமே இல்லாத பயம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனை, கடன் பிரச்சனை போன்றவை எல்லாமே பல பேருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவிக்கிறீங்க இல்லையா. இத்தகைய சூழலில் ஆஞ்சநேயரை நீங்கள் முழு மனதோடு வழிபட்டீங்க அப்படின்னா அவர் காப்பாளராக இருந்து அனைத்து விதமான தடைகளையுமே அகற்றுவார் அப்படிங்கிறது பக்தர்களோட அனுபவ ரீதியாக நம்பிக்கையாகவும் இருக்குது. குறிப்பாகவே ஜெயந்தி தினத்தில் செய்யப்படும் வழிபாடு பல மடங்கு பலன்களை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுதுங்க. ஆஞ்சநேயர் ஜெயந்தினிக்கு அதிகாலையில் எழுந்து குளித்துட்டு சிவப்பு அல்லது குங்கும நிற உடை அணிவது ரொம்ப சிறப்புங்க. வீட்டில் அல்லது கோவிலில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வெற்றிலை, வெல்லம், வாழைப்பழம், வடை இது எல்லாத்தையுமே நிவேதனமாக வைத்து வழிபடலாம். கோவில்களில் எண்ணெய் அபிஷேகம், வெண்ணெய் சாற்றுதல், மாலையிடுறது போன்றவை எல்லாமே ரொம்ப விசேஷமாக நடத்தப்படுவாங்க. மேலுமே அந்த நாளில் நீங்கள் மந்திரம் உச்சரித்து நீங்கள் வரும்போது எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் நிச்சயமாக மாறுங்க. இந்த நாளில் சொல்ல வேண்டிய எளிமையான சக்தி வாய்ந்த மந்திரம் ஹோம் ஹனுமதே நமோ நமகம். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை அல்லது 1008 முறை ஜபித்தாலே மனதளவில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், பயமானது விலகும், கடன் சுமையுமே குறைய ஆரம்பிக்குங்க, எதிரிகளோட தீய எண்ணங்கள் அனைத்துமே பலவீனமாகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. மேலுமே சுந்தரகாண்டம் அல்லது ஹனுமன் சாலிசை பாராயணம் செய்வது மிகச்சிறந்த ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும், யாரெல்லாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படின்ட்டு. மாணவர்கள், வேலை தேடுறவங்க, தொழிலில் நஷ்டம் அடைந்தவங்க, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க, குடும்ப பிரச்சனையில் சிக்கியவங்க அனைவருமே ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ஏற்றுதுங்க. மேலுமே செவ்வாய், சனி நாட்களில் வழிபடுவது கூடுதல் பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னா கூட ஜெயந்தி தினத்தில் வழிபடுவது செய்வது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஸ்ரீராம ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமன் ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் ஜெயந்தி 2025 டிசம்பர் 19 அப்படிங்கிற வாழ்க்கையில் தைரியமும் நம்பிக்கையும் வெற்றியும் பெற ஒரு அரிய ஆன்மீக வாய்ப்பாக உங்களுக்கு அமையுங்க. பயம் இல்லை, தோல்வி இல்லை என்ற நிலையை அடைய இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரை முழு மனதார நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு ஒரே ஒரு மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஜபித்தால் நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்களால் காண முடியும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான் என்று வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து 108 முறை சொல்லப்படும் போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது ஆஞ்சநேயரின் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வடை மாலை சாற்றுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் வெற்றிலை மாலை, சில பேர் பார்த்திங்கன்னா திருமணமாகாத தம்பதிகள் திருமணம் ஆகாது இருக்காங்க இல்லையா, அவங்க நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுங்க. அதே மாதிரி இந்த ஜெயந்தி நாளில் நீங்கள் வடை மாலை, வெண்ணெய் சாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. முடிஞ்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு அமையுங்க.
என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம அனுமன் ஜெயந்தி நாளில் எப்படி அனுமனை வழிபடுவது, இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை தொடர்ந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த முறையில் செய்வீங்க, வீட்டிலே செய்வீங்களா அல்லது நீங்கள் கோவிலுக்கு சென்று நீங்கள் அனுமன் வழிபாடு செய்வீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஹனுமன் ஜெயந்தியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.